ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல உள்ள ஜாப் வேகன்சி பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அப்ரெண்டிஸ் பணி. இது எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ராய்ப்பூர் டிவிஷன் வேகன் ரிப்பேர் ஷாப்ல உள்ள அப்ரெண்டிஸ் காலி பணியிடங்கள் தான் நிரப்புறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வழியாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2/11/2020. கடைசி டேட், அதாவது க்ளோசிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/12/2020. அதற்குள்ள நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆன்லைன் வழியாக அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்காக என்னென்ன விதமான ட்ரேட் எடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெல்டர், டர்னர், ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிஸ்ட் போன்ற பிரிவுகளில் நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 2 விதமான செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்எம் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்டர், டர்னர், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் போன்ற பணிகளுக்கும், வேகன் ரிப்பேர் ஷாப்லேயும் ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிஷியன், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், அதே போல் டர்னர் போன்ற பிரிவுகள்லையும் ஆள்கள் தேர்ந்தெடுக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் படிச்சிருந்தா கூட அதுக்கும் கூட வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஃபுல் வேகன்சி டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த 2 விதமான போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10வது மற்றும் 12வது முடித்திருக்கணும். முடித்து ஐடிஐயில் இந்த கீழ்கண்ட பிரிவில் எதுலையா ஒன்றில் நீங்கள் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேண்டிடேட்டு 1/7/1996லேருந்து 1/7/2005க்குள்ளே பிறந்திருக்கணும். அதே போல் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1/7/1991லேருந்து 1/7/2005க்குள் பிறந்தவராக இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 1/7/1991லேருந்து 1/7/2005க்குள் பிறந்தவராகவும், ஓபிசி கேண்டிடேட் 1/7/1993லேருந்து 1/7/2005க்குள் பிறந்தவராக இருக்கணும். பிடபிள்யூ மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/7/1986லேருந்து 1/7/2005க்குள் பிறந்தவராக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலிஜிபிளான எண்டா கேட்டுக்கிட்டோம். மறக்காமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.